மேற்காசியாவில் போர் பதட்டம் நிலவும் சூழலில் அமெரிக்காவின் USS ட்ரிபோலி என்ற பிரம்மாண்ட போர்க்கப்பல் 2000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுடன் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானின் ஒகினாவை தளமாக கொண்ட 31வது படைப்பிரிவு வீரர்கள் இந்த கப்பலில் உள்ளனர். இவர்கள் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை உடனடியாக துவங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இந்த கப்பலில் அதிநவீன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை வான்வழி தாக்குதலை நடத்திய அமெரிக்கா தற்போது தரைப்படை வீரர்களை அனுப்புவது போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா போரில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்கள் தரையிறங்க இலங்கை அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதற்கிடையே ஈரான் கப்பல்களுக்கும் இலங்கை அனுமதி மறுத்துள்ளது தெரியவந்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இந்திய நாட்டில் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2 முதல் ₹2.35 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. பிரீமியம் பெட்ரோலை இந்துஸ்தான் பெட்ரோலியம் பவர் என்ற பெயரிலும், பாரத் பெட்ரோலியம் ஸ்பீடு என்ற பெயரிலும், இந்தியன் ஆயில் நிறுவனம் XP95 என்ற பெயரிலும் விற்பனை செய்து வருகின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் யுரேனியம் செறிவூட்டும் திறனையும், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறனையும் ஈரான் இழந்து விட்டதால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அலி முகமது நைனி, எங்கள் திறன் குறையவில்லை, எதிரிகள் சோர்வடையும் வரை போர் தொடரும் என தெரிவித்திருந்தார். இதை அறிவித்த சில மணி நேரங்களிலே இஸ்ரேலை வான்வழி தாக்குதலில் அவர் பலியானார் என்ற தகவல்கள் பறந்துள்ளன. அமெரிக்காவின் வீழ்த்த முடியாத விமானம் என்று அழைக்கப்படும் உலகின் அதிநவீன ஸ்டெல்த் ரக போர் விமானமான F-35 லைட்னிங் II தாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியான தகவலாக வந்துள்ளது. இந்த போரில் கடந்த 3 வாரங்களில் மட்டும் அமெரிக்கா 16 விமானங்களை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்தார் நாட்டின் எரிவாயு உற்பத்தி அமைப்புகள் மீது அண்மையில் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதன் விளைவாக கத்தாரின் ஏற்றுமதி திறன் 17% அளவுக்கு பாதிப்பை சந்தித்துள்ளது. இதனால் எரிவாயு விநியோகம் 3-5 நாடுகளுக்கு பாதிக்கப்படும் எனவும், இந்தியாவில் எரிவாயு சப்ளையில் தாக்கம் ஏற்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் வருகின்ற ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. இதன் காரணமாக கீழ்கண்ட பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கியில் டெபாசிட் செய்ய அல்லது எடுப்பதற்கு, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வாகனம் வாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஹோட்டல் ஈவெண்ட் செலவுக்கு, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து பரிவர்த்தனை போன்ற இனங்களுக்கு கட்டாயம். நேற்றைய விலை தங்கம் 1 கிராம் 13,950, வெள்ளி 1 கிராம் $260, $93.53. கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $108.62.